ப்ரோ, ம் ஃபர்ஸ்ட் டைமா? ம் சொல்லுங்க. என்னால இதை ஏத்துக்கவே முடியல. எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. என்னோட வேலையில என்னைக்குமே கரெக்டா தான் இருந்திருக்கேன். அப்புறம் எனக்கே எப்படி? என் வாழ்க்கையில இன்னும் நான் வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களே. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? இங்க யாரையும் சும்மா கூப்பிட்டு உட்கார வைக்கல. அவங்கவுங்க செஞ்ச பாவத்துக்கான பிரதிபலிப்பு தான் மரணம். அதை சரியா செய்யற வேலையை தான் நாங்க இங்க பார்த்துட்டு இருக்கோம். உங்க கூட வெளியில உட்காந்துருந்தாங்களே, அவங்களுக்குலாம் இது எத்தனாவது அட்டம்ப்ட்னு தெரியுமா? உங்களுக்கு தான் இது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட். உங்க அப்ரோச் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு தான் அடுத்து என்ன பண்ணணும்னே நான் யோசிக்கணும். உங்களுக்கு என்னங்க தெரியும் எங்களை பத்தி? கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க இந்த பூமியில. இங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அவங்களெல்லாம் பாத்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி சாமி இல்லையே. அப்புறம் எப்படிங்க நீங்க எங்களை பத்தி ஜட்ஜ் பண்ண முடியும்? பரவாயில்லப்பா, நல்லா பேசுற. மனுஷங்க பூமியில எதை கத்துக்கிறீங்களோ இல்லையோ, நல்லா பேச கத்துக்கிறீங்க. நீ பேசுனதுல எனக்கே டயர்ட் ஆயிடுச்சுன்னா பாரேன். ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். ஒரு காஃபி. உனக்கு? காப்பியோ? கட்டுப்பு கூட கிளப்பிக்கிட்டு. ஒன்று மட்டும்தான். காஃபி வரதுக்குள்ள உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ சொன்னது சரிதான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கடவுள் இல்லதான். ஆனா உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடவுள் இருக்கணும்னு தான் மனசாட்சிங்கிற சிப்பை வைக்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்களோட அல்ப சந்தோஷத்துக்காக அந்த சிப்பை தொலைச்சிடுறீங்க, இல்லைன்னா உடைச்சிடுறீங்க. அந்த வகையில உன் சிப் எப்படி உடஞ்சுன்னு பாக்குறியா? இவங்க யாருன்னு உனக்கு தெரியுதா? இல்லையே. ஆனா நீ இப்போ இங்க இருக்கிறதுக்கு இவங்களும் ஒரு காரணம். இவங்களா? எப்படி? பாரு, உனக்கே புரியும். பேசிட்டேன்டா, அவரை கூப்பிடுன்னு சொல்லியிருக்காரா? டேய், பேசுறதா சொல்ற. என்னதான்டா பேசுன? அவர் இன்னும் ரிப்ளை பண்ண மாட்டாரா? டேய், இதனால எனக்கு டைமும் வேஸ்ட் ஆகுது, எய்மும் லாஸ் ஆகுதுடா. டேய் ப்ளீஸ்டா, இதாண்டா எனக்கு கடைசி சான்ஸ். ஏதாவது ஒன்று பண்றா. இல்லடா பேசுனேன், ஆனா அவரு என்னதான்டா சொல்ல வர? தம்பி, இல்லடா வெயில் அடிக்குதுப்பா, என்னால நடக்க முடியலப்பா. ஒரு சோடா வாங்கி கூட. நேத்து சாதகம் பாக்குறாங்களா? ஏன்டா நீ முதலே சொல்லிருந்தா நான் வேற ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணிருப்பேன்லடா. தயிர் நான் நேர்ல வரேன் இரு. தம்பி, பேசிட்டு இருக்கே தெரியுதுல, காசு வாங்குறதுக்கு இதான் நேரமா? தள்ளுமா. டேய் இந்த வரண்டா இருடா. இருங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க பேசுறத நான் கவனிக்கல, இதுக்கெல்லாமா மரண தண்டனை கொடுப்பாங்க? இதுல என்னங்க நியாயம் இருக்கு? இங்கேயும் லஞ்சம் இருக்கு போல. காசு கொடுத்து வேலைக்கு சென்று எதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு தெரியாம நம்ம உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கானுங்க. ஹலோ டியூட். என்னது டியூடா? எப்பவும் எதுலையும் அவசரம் கூடாது. கதையை ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க. காசு வாங்குறதுக்கு இதான் நேரமா? தள்ளுமா. டேய் இந்த வரண்டா இருடா.
உன் கோவத்தினால வந்த அலட்சியத்தினால ஒரு உயிரே போயிருச்சு. என்னப்பா இதுக்கே சாஞ்சிட்டா எப்படி? இன்னும் எவ்வளவோ இருக்கே. அடுத்த கதையை பாப்போமா? ம், ம். நாம எங்க போறோம் நமக்கே தெரியல. ஆனா நம்மளை வச்சு பண்றா. ம். அவ கேட்ட எல்லாமே நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா நமக்காக எதுவும் செய்ய மாட்டேன்றா. உண்மைதானே? உண்மைதானே? என்ன ரொம்ப ஆடுது? ம். ஒரு பிரேக் எடுத்துக்குவோம், முடியல. ம். 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 உனக்குள்ள விழுந்து கிடக்கேன்னு சொன்னியடி. ஆனா நான் விழுந்து கிடக்கேன். அன்று காதல் பண்ணியது, இன்று கண்ணன் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல் இங்கே விழுந்து கிடக்கேண்டி. ம். 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 சுதே. ம். அண்ணா எந்திரிங்கண்ணா. அண்ணா 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 எந்திரிங்கண்ணா, பயமா இருக்குண்ணா. 2 பேர் தொலைச்சிடாங்க. அண்ணா அண்ணா எந்திரிங்கண்ணா. அண்ணா அண்ணா பயமா இருக்குண்ணா, எந்திரிங்கண்ணா. அண்ணா 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 எந்திரிங்கண்ணா. அண்ணா பயமா இருக்குண்ணா, எந்திரிங்கண்ணா. 2 பேர் தொலைச்சிடாங்க. அண்ணா எந்திரிங்கண்ணா. அண்ணா பயமா இருக்கு, எந்திரிங்கண்ணா. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா விட்டுருங்க ப்ளீஸ்ண்ணா. அம்மா இப்ப சொல்லு, நீ இங்க இருக்கிறது சரிதானே? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எங்க அம்மா எனக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் பண்ண தப்புக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க. ஆனா என் கடைசி ஆசையா எங்க அம்மா கூட ஒரு நாள் மட்டும் இருக்கணும். எனக்காக அதை மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். டியூட், நீங்க ஒன்றும் அஃபிஷியல் ட்ரிப் வரல. உங்க எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு வந்திருக்கீங்க. இங்க வந்தா பொலிட்டீஷியன் கொடுத்த ஃபண்டு மாதிரி உள்ள வரதோட சரி, வெளியே போகலாம் சான்ஸே இல்லை. இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேங்க. ஒரே ஒரு தடவை ப்ளீஸுங்க, எங்க அம்மா மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேங்க. ஓகே, ஏதோ இதெல்லாம் சொல்ற. ஒன்று பண்ற, உனக்காக இல்லை, உன் அம்மாக்காக என்னோட ஓன் ரிஸ்கில் உன்னை அனுப்புகிறேன். 1 டேலாம் முடியவே முடியாது. ஜஸ்ட் 1 hour, அவ்வளோதான். ஓகேனா நீ போகலாம், இல்லைனா அடுத்த ப்ரொசீஜர் என்னவோ அதை பார்க்கலாம். என்ன, ரெடியாக இருக்கியா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஐயோ, நேரம் வர கம்மியா இருக்கு. அதுக்குள்ள போய் அம்மாவை பார்த்துடலாம். ஹலோ. சொல்றா. ஏய் என்னடா, அவன் எங்கே இருக்கான்னு விசாரிச்சியா? விசாரிச்சுட்டு தான்டா இருக்கேன். சரிடா, ஓகேடா. டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் கிடைச்சா எனக்கு சொல்லு. சரி ஓகே, கூப்பிட்றேன். சரிடா. ஏய் எங்கடா போனா அவன்?
அம்மாட்ட சண்டை போட்டிருக்கான், சுற்றிட்டே சண்டை போட்டிருக்கான். நம்மளை மட்டும் நான் சும்மா விட்டு வச்சிருக்கேன். டேய் இன்னைக்கு நேத்தா பார்க்குறோம். அவன் எப்பவுமே அப்படி தானடா, மாற்றிக்கடான்னு சொன்னாலும் கேட்கவும் மாட்டான். அவனால் கூட இருக்கணும் தானே கஷ்டம். டேய் அங்கே பாடுறா குகன் வரையான். எங்கடா போய் தொலைஞ்ச இத்தனை நாளா? ஸ்ருதி வேற கால் பண்ணிக்கிட்டு இருக்கா, உங்க அம்மா சொல்லவே வேணாம். டேய் அதெல்லாம் விடுறா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். ஆனால் இவன் அப்படியா இருக்கான், இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாரையும் பார்த்து அவனை மட்டும் இல்லாமல் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான்டா. விடுறா அவனை. 2 நாளா எங்கடா போய் தொலைஞ்ச? இங்கே நான் என்ன சுச்சுவேஷனில் இருக்கேன்னு யார்கிட்ட சொன்னால் நம்ப மாட்டானுங்க. அப்படியே நம்பினாலும் இனிமேலும் நான் அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். இது என்னோடயே இருக்கட்டும், இனிமேலாவது அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருப்போம். இல்லைடா, ஃப்ரெண்டு மூலிமா பிஸ்னஸ் சோர்ஸ் ஒன்று கிடச்சிது. அதான் யார்ட்டையும் சொல்லாமல் வெளியூர் போயிட்டேன்டா. அங்கே டவர் வேறு இல்லைடா, அதனால தான் கான்டாக்ட் பண்ண முடியல. சரி நான் அம்மாவை பார்க்க போகிறேன்டா, டைம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். டேய் இது வரைக்கும் நான் உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்தி தான் மன்னிச்சுக்கோங்கடா. அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. என்னது பார்த்துக்கவா? நீ எங்கடா போற? அதான் சொன்னேன்ல, வேலை விஷயமா வெளியூர் போகிறேன்னு. அதான்டா போகிறேன். என்னடா புதுசா இருக்கு? என்ன மனமோ பேசுறேன், சாரிலாம் கேட்குறேன். தெரியல, ஏதோ மாறிட்டான். ஆனால் இந்த மாதிரியே இருந்தால் நல்லா இருக்கும்ல. பார்க்கலாம். டேய் குகன், எங்க தாண்டா போன? ஏன்னா இப்படி என்னை சித்திரவதை பண்றியோ தெரியல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் கோவப்படக்கூடாது, திட்டக்கூடாது, அவ்வளோதானே? சரி, உன்னை கோவப்படுத்த மாட்டேன், உன்னை திட்ட மாட்டேன். மறுபடியும் இப்படி போகாத. எனக்கும் வலிக்கும்னு நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்ற? தயவு செஞ்சு இனிமே இப்படி பண்ணாத. சாரி ஸ்ருதி, என்னால் நீ இவ்வளோ ஹேட் பண்ண நினச்சி கூட பார்க்கல. இனிமேல் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, நல்லா பார்த்துக்கணும்னு ஆசை வருது. ஆனால் அதில் இனிமேல் நடக்காதே. இப்போ நீ அழுகிற கண்ணீர் தான் உன் லைஃப்பில் கடைசி கண்ணீராக இருக்கணும். இனிமேல் லைஃப்பில் நீ எந்த சுச்சுவேஷனில் அழுகவே கூடாது. ஏன் எனக்கே இதானாலும் கூட நீ கண் கலங்கவே கூடாது. கோவப்படக்கூடாதுன்னு சொல்லுவ, இப்போ நீயே கோவப்படுற. அது வேற, இது வேற. டேய் இப்ப எங்கடா போற? இல்லை ஸ்ருதி, அம்மா கூப்பிட்டாங்க, நான் போயிட்டு வரேன். போகிறேன். அம்மா, மா. குகன், அவன் குரல் மாதிரி கேட்டுச்சு. ஆனா ஆளைத்தான் காணோம். எங்க தான் போயிருக்கான்னு தெரியல. போய் 2 நாள் ஆயிருச்சு. அவன் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்டையும் சொல்லிட்டேன், அந்த பொண்ணுகிட்டையும் பேசி பார்த்துட்டேன். ஒரு தகவலும் தெரியல. வேற எதையாவது கேட்டோம்னா ரொம்ப கோபம் வருது. அவனுக்கு முதல்ல கால்கட்டு போட்டாதான் சரியா வரும். நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறணும்.
எங்க அம்மா முகத்தை கூட பார்க்க விட மாட்டீங்கல்ல. அப்படி எனக்கு நீங்க தர்மத்தை நல்லா ஆட்டுறீங்க. ஏன் நீங்களே தப்பு பண்றதே இல்லையா? இல்ல அதை திருத்திக்கிறதா இல்லையா? தப்பு பண்றதும் அந்த தப்பை திருத்திக்கிறதும் எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனா கடவுள் மனுஷனுக்கு நல்ல உடல், அந்த உடலை வழிநடத்துறதுக்கு உயிர், அந்த உடலையும் உயிரையும் பராமரிக்கிறதுக்கு அப்பா அம்மான்னு 2 பேரு, அதுக்கும் மேல நண்பர்கள்னு சில பேர், நல்ல அறிவு, திறமை, வாழ்க்கை துணைன்னு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. இது எதுவுமே இல்லாதவங்களுக்கு உதவுறதுக்கு தான். ஆனா அவங்கள நீங்க கஷ்டப்படுத்தும் போது அவங்க கடவுள்கிட்ட முறையிடுவாங்க. அப்பதான் கடவுள் உங்கள மாதிரி ஆளுங்களை அடக்கி வைக்க எங்களை அனுப்புவாரு. நாங்க எங்க வேலைய கரெக்டா தான் செய்றோம். என்னது கரெக்டா செய்றீங்களா அப்படின்னு நீங்க தான் நம்பிட்டு இருக்கீங்க. கடவுள் படைச்ச உலகம் கிடையாதுங்க. இப்ப இருக்க உலகம் புதுசா படைக்கும் போது எல்லாம் நல்லா தான் இருக்கும். அதை வழி நடத்தலாம் கடைசி வரைக்கும் காப்பாத்தும். கடவுள் உங்க மேலதிகாரி, அதான் அப்படி பண்றதே இல்லையே. இப்போ ஏன் நிலைமையை வச்சே பேசுவோம். ஆமா நான் கோவப்பட்டேன் தான். ஆனா நான் கோவப்படுற அளவுக்கு என் நிலைமையை மாத்துறது யாரு? பாசத்துக்கு தாயி பகுத்தனோட தந்தைன்னு சொல்லுவாங்க. ஆனா என் தந்தையோட இழப்பு தான் என்னைய ஒட்டு மொத்தமா மாத்துச்சு. அதுக்கு மேல இந்த சொசைட்டில நல்லதை பேசினா கிரிஞ்சு, நல்லது பண்ணா பூமரு, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா பிராங்க்னு யார் யாருக்கோ பயந்து வாழ்ற வாழ்க்கையை கொடுத்துட்டு பெர்ஃபெக்ட்டா வாழணும்னா எப்படி? உங்களால அப்படி வாழ முடியுமா? இங்க ஒர்க் பண்ற எல்லாரும் டைரக்டா குதிச்சு வரல. எப்படி பூமியில காமன் பொசிஷன்ல இருந்து ப்ரொமோஷன் கொடுத்து ஹை பொசிஷனுக்கு வராங்களோ அந்த மாதிரி தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் என்ன கஷ்டப்படாமையா வந்திருப்பேன்? அப்ப ஒண்ணு பண்ணலாம். இப்படிதான் இருக்கணும்னு சொல்றீங்கல்ல, நீங்க எனக்கு 1 hour டைம் கொடுத்த மாதிரி நான் உங்களுக்கு 1 day டைம் கொடுக்குறேன். ஆனா உங்களால முடியலனா நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணும். டீல் ஓகேவா? ஓகே, பார்க்கலாம். பதவி அப்படிங்கிறது நம்ம பார்க்குற வேலையை பொறுத்து நம்ம கிடைக்கிறது. அப்படித்தான் எல்லா ஜீவராசிகள்லையும் உயர்ந்த பதவி மனிதன் அப்படிங்கிற பதவி. அதனால மற்றவங்களுக்கு நல்லது படனாலும் பரவாயில்ல, கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் போதும்.